ஹாய் சிஸ்டர்ஸ், நான் இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரெக்னென்சி பற்றி சொல்ல போகிறேன். அதாவது டிஃப்ரெண்ட்டான ப்ரெக்னென்சிங்கிறத விட யாருமே இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். எல்லாருமே வந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி பற்றி தான் பேசியிருப்பாங்க. செகண்ட் தேர்ட் ப்ரெக்னென்சி பற்றிலாம் யாருமே அதிகமாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு செகண்ட் ப்ரெக்னென்சி ஆல்சோ வந்து வெரி டிஃபிகல்ட்டி ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ உள்ள உணவு முறைகள் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் வந்து எல்லாமே ஹைப்ரிட்டு அப்படின்னு போகிறதுனால வந்து இப்போது செகண்ட் ப்ரெக்னென்சியுமே வந்து ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி மாதிரியே எஃபோர்ட் போடுற மாதிரி ஆகிற காலம் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நம்ம வந்து செகண்ட் ப்ரெக்னென்சி பற்றி பேச போகிறோம். செகண்ட் ப்ரெக்னென்சியில் வர சிம்டம்ஸ் பற்றி பேச போகிறோம். செகண்ட் ப்ரெக்னென்சியில் என்னென்ன சிம்டம்ஸ் வந்து ஒரு பெண்ணை வந்து கர்ப்பம் தெரித்த பிறகு என்னென்ன சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். செகண்ட் ப்ரெக்னென்சிங்கிறது வந்து எல்லாருமே சொல்கிற ஒரு அனுபவமான ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி அளவுக்கு கஷ்டம் இருக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சொல்லப்போனால் செகண்ட் ப்ரெக்னென்சி தான் கொஞ்சம் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி விட கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஃபஸ்ட்டு பேபியும் நம்ம ஹேண்டில் பண்ணணும், செகண்ட் பேபியும் வயிற்றில் இருக்க செகண்ட் பேபியும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ வந்து அட் அ டைமில் 2 ட்விஸ்ட்டு வந்து இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதை எப்படி நம்ம வந்து க்ராஸ் பண்ணி போகிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து செகண்ட் ப்ரெக்னென்சி வந்து இருக்குது. நம்ம இப்போ வந்து ஆனால் சிம்டம்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் ப்ரெக்னென்சியில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியை விட செகண்ட் ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் இயர்லியாகவே வந்து சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். இயர்லியாக மீன்ஸ் இப்போ வந்து ஃபஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு சிம்டம்ஸ் வந்து 35 டேஸ்க்கு மேலே தான் தெரிய வரும். டயர்டானால் எல்லா ப்ரெக்னென்சிலையுமே வந்து இருக்கும் இயர்லியாக. ஆனால் இது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் ஆனால் நான் வந்து எல்லாராலையும் டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து டயர்டுன்றது காமன் ஒன்று. அது 2 ப்ரெக்னென்சிலையுமே வந்து இயர்லியாகவே வரும். ஆனால் செகண்ட் ப்ரெக்னென்சியில் இன்னும் இயர்லியாக வர சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா, அடிவயிற்று வந்து கனமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு ஒன்று. அடிவயிறு கனமாக வந்து இருக்கிறது வந்து ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் வந்து 45 டேஸ்க்கு மேலே தான் தெரியும். ஆனால் செகண்ட் ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் இயர்லியாகவே தெரிஞ்சிடும். இயர்லியானா ஒரு 25 டேஸ் 24th டேலலாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா கர்ப்பப்பை சுவர் எலாஸ்டிசிட்டி வந்து கொஞ்சம் இப்போ வந்து ஒரு ரப்பர் எப்படி நம்ம இழுத்தா ஒரு முறை இழுத்தா அது ஈஞ்சுமோ அது மாதிரி கர்ப்பப்பையோட உட்சுவர் வந்து ஒரு டைம் பேபி பேன் ஆகிடுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் வந்து எலாஸ்டிசிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ வந்து அந்த இடத்துல கருப்பதிதல் நடக்கும்போது அது ஈஸியாக நமக்கு வந்து நம்மளால் உணர முடியும். அடிவயிறை ஃபஸ்ட்டு பிடிச்சி இழுத்துக்கிறது, அப்புறம் வந்து கேஸ் வந்து அடிக்கடி போயிட்டுருக்குது, நம்மளே அறியாமலே கேஸ் போகிறது, அப்புறம் ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்கும், தண்ணி தாகமாக இருக்கும். ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியை விட செகண்ட் ப்ரெக்னென்சியில் தேர்ஸ்டி அதிகமாக இருக்கும். எவ்வளோ தண்ணி குடித்தாலுமே தண்ணி குடிக்காத மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் சிம்டம்ஸ்னு பார்த்தோம்னாக்கா, ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் ஹெட்டேக் வந்து லேட்டாக தான் வரும். தலை சுற்றல், இந்த வாமிட்லாம் லேட்டாக தான் வரும். ஆனால் செகண்ட் ப்ரெக்னென்சியில் ஒரு 26th டே 24th டே அதுலேயே வந்துடும். வாமிட்டு, ஹெட்டேக் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செகண்ட் ப்ரெக்னென்சியில் இயர்லியாக வரக்கூடிய சிம்டம்ஸு. ஃப்ரீக்வென்சி யூரினேஷன்றது காமனாக எல்லா ப்ரெக்னென்சிக்குமே அது வரும், இயர்லியாகவே அது வரும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு வந்து உள்ள சிம்டம்ஸ், இயர்லி சிம்டம்ஸ். ஓகே சிஸ்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.